அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்கள் காலம் முழுவதும் ஆறாத காயங்கள் ரணங்களை நெஞ்சில் சுமக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு மார்ச் 31ஆம் தேதி முடிவதற்குள் இது நடக்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பெரும்பான்மையான கிரகநிலைகளின் அமைப்பு சற்று சாதகமற்ற ஒரு சூழ்நிலையிலிருந்து சாதகமாக மாறக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் ஆறாத காயங்கள் ரணங்களை நெஞ்சில் சுமக்கக்கூடிய கும்பராசிக்காரர்களுக்கு நல்லதொரு மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்க இருக்கிறது. அதிலும் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு 3ஆம் இடமான தைரியஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. 98% மேல் தன்னுடைய சஞ்சார தூரத்தை கடந்து விட்டார். எனவே இனி வரக்கூடிய தருணத்தில் மிக அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்க இருக்கு. ஏனென்றால் அவர் சுகஸ்தானத்தில் நுழைய இருக்கிறார். எனவே பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் கும்பராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் உருவாகிறது. இதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதி ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று 7 சனியின் நடுப்பகுதியாக இருந்தாலும் கூட குருவின் நிலையில் ஏற்படக்கூடிய மாறுதல் மிக சிறந்த முறையில் முன்னேற்றத்தை பெற்றுத்தரக்கூடிய ஒரு திருப்தியான அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஆரோக்கிய தொல்லைகள் விலகும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய இல்லத்தில் சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. குடும்ப பிரச்சனைகள் கவலையளித்து வந்த நிலையில் மாற்றம் ஏற்படுகிறது. நீதிமன்ற வழக்குகள் இருப்பின் அவற்றில் வெற்றி கிட்டுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக உண்டு. பொருளாதார நிலையில் சீர்குலைவை சந்தித்த கும்பராசிக்காரர்களுக்கு அந்த பொருளாதார நிலையை சரி செய்வதற்கான வாய்ப்பு இந்த மார்ச் 31 முடிவதற்குள் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது என்பதை குரு மிக தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறாருங்க. இது மட்டுமல்லாது பல்வேறு வகையில குடும்ப ரீதியாக சந்தித்து வந்த போராட்டங்கள் மன வருத்தங்கள் விலகி மன நிம்மதி பெறுவதற்கான வாய்ப்பு உண்டு. திருமணம் புத்திர பாக்கியம் போன்ற பல்வேறு விதமான இனிமையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை குரு தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். அது மட்டுமல்லாது மிக சிறப்பான முறையில் எடுத்த காரியங்கள் அனைத்திலும் வெற்றி கிட்டக்கூடிய வகையில் சந்திரன் மிக வலுவாக சஞ்சரிக்கிறார். சந்திரனின் அமைப்பு காரணமாக பல்வேறு விதமான தடை நிறைந்த காரியங்களை தடைகளோ சிரமமோ இல்லாமல் மிக சிறப்பாகவும் வெற்றிகரமாகவும் செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. சந்திரன் மிக வலுவாக சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அனைத்து காரியங்களிலும் கச்சிதமாக வெற்றியை பெற்று முன்னேற்றத்தை பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அது மட்டுமல்லாது ராகு 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் சூரியன் மற்றும் புதன் போன்ற கிரகநிலைகளும் தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பது நிச்சயமாக ராகுவால் ஏற்படக்கூடிய குடும்ப ரீதியான பிரச்சனைகள் விலகும். இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய குடும்ப பிரச்சனைகள் வெகுவளவில் குறைந்து ஆறாத காயங்கள் ரணங்களுக்கு மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உறுதிப்படுத்துகின்றன. ஏனென்றால் சூரியன் ராகுவோடு இணைந்திருப்பது முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட இந்த கிரக சேர்க்கையின் காரணமாக நிச்சயமாக நல்லதொரு மாறுதலை சந்திப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. பல்வேறு வகையான அனுபவ ரீதியான முன்னேற்றங்களை பெறுவதற்கான வாய்ப்பை பெற்று தருகிறது. புதன் 2ஆம் இடமாகிய தனஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் கல்வியில் நல்ல முன்னேற்றம் உண்டு. நீச்சம் பெற்று வக்ரகதியில் திரும்பினாலும் கூட கும்பராசிக்காரர்களுடைய கல்வி சார்ந்த விஷயங்களில் திருப்தியான ஒரு சூழ்நிலை தான் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. ஆனால் மற்றொரு நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய கேது அஷ்டமஸ்தானத்தில் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க. ராகு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய இந்த வேளையில் கேது அஷ்டமத்தில் இருப்பது நிச்சயமாக மிக பெரிய அளவில் சாதகமற்ற ஒரு அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் எதிர்மறையான சிந்தனைகள் கற்பனையான பயங்கள் எதிர்காலத்தை பற்றிய அச்சம் போன்றவை தலைதூக்குவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உள்ளது. இது போன்ற விஷயங்களில் சற்று கவனத்துடன் இருக்க வேண்டும். அதே சமயம் ஜென்ம ராசியில் ராசியின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க. 7 சனியின் நடுப்பகுதியாக ஜென்ம ராசியில் சனி பகவான் அமர்ந்திருப்பது நிச்சயமாக ஒரு வகையில் சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட மற்றொரு வகையில் பார்க்கும்போது ராசியின் அதிபதியாகவும் கும்பராசிக்காரர்கள் மீது அளவற்ற அன்பு கொண்டவராகவும் இருக்கிறாருங்க சனி பகவான். எனவே தங்களுடைய வாழ்வில் உன்னத அனுபவத்தை பெறுவதற்கான யோகமும் அதிர்ஷ்டமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார். எனவே அவர் மிக
பொதுவாக ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் அவரது நட்பு கிரகமான சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். ஆனால் செவ்வாயும் இணைந்திருப்பது முரண்பாடான கிரக சேர்க்கையாக பார்க்கப்படுகிறது. எனவே எதை செய்தாலும் சற்று சிந்தித்து செய்ய வேண்டும். ஆனால் செவ்வாய் ஜென்மராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் விவசாயம் சார்ந்த பணிகள் சற்று கடுமையாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையாக பார்க்கப்படுகிறது. எதை செய்தாலும் முன்கூட்டியே திட்டமிட்டு செய்யுங்க. ஏனென்றால் கடைசி நேரத்தில் சில ஏமாற்றத்தை சந்திப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் அதிகமாக விவசாயம் சார்ந்த பணிகளில் உண்டு என்பதை செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார். ஆனால் அதே சமயம் சுக்கிரனுடன் இணைந்து சுக்கிரமங்கல யோகத்தை அபரிவிதமாக கொடுக்கிறார். அதே போன்று சூரியன் புதனுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் 7.5 சனியில் ஜென்ம சனியின் ஆதிக்கம் இருந்தாலும் மிக சிறப்பாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரிய தடைகள் நிச்சயமாக விலகும். புதிய அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் தசாபுத்திகள் வலுவாக இருந்தால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜென்மராசியில் அமர்வது என்பது பல்வேறு வகையில அதிர்ஷ்டத்தையும் யோகத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. 31ஆம் தேதிக்கு பிறகு தனஸ்தானமாகிய 2இல் உச்சம் பெற போகிறார். எனவே துறை ரீதியான பணிகளில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். பொருளாதார ரீதியான முன்னேற்றம் மிக சிறப்பாக கிடைக்கும். பிஸி ஷெட்யூல் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமான ஒரு தருணமாக கலைத்துறை சார்ந்த பணிகள் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையில் ஏற்பட்ட பின்னடைவுகள் அனைத்தும் விலகி நிறைந்த முன்னேற்றமும் வளர்ச்சியும் பெறுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணம் முழுவதும் உண்டு என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். புத்துயிர் பெற்று புத்துணர்ச்சியுடன் அனைத்து விதமான பணிகளையும் மிக சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. அரசியல் சார்ந்த பணிகளிலும் நினைத்தபடி நினைத்த காரியங்களை துல்லியமாகவும் மனநிறைவுடனும் செய்து முடிக்கக்கூடிய அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிச்சயமாக மிகவும் சிறப்பாக உண்டு என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் சார்ந்த மாறுதல்கள் உண்டு. மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிக்கும். சனி ஜென்மராசியில் அமர்ந்திருப்பதால் உத்தியோக ரீதியாக சில தொல்லைகள் இருக்குங்க. மறைமுகமாக சில சூழ்ச்சிகளையும் தந்திரங்களையும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டு. பிரச்சனைகள் இருந்தாலும் அவற்றை சமாளிக்கக்கூடிய வலுவான ஆற்றல் நிச்சயமாக கிடைக்கிறது. வேலையின்மை என்ற பிரச்சனையில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இல்லை. வேலை இழந்தாலும் புதிய வேலையில் இணைவதற்கான வாய்ப்பை சனி உருவாக்கி கொடுக்கிறாருங்க. தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் பெரிய அளவிற்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை கிடைக்கவில்லை என்றாலும் கூட திருப்தியான மனநிலை பெறக்கூடிய வகையில் தொழில் வியாபாரம் சார்ந்த பணிகள் நிச்சயமாக அமையும். போட்டிகள் பொறாமைகள் நீடித்தாலும் கூட தங்களுக்கான இடத்தை தக்க வைத்துக் கொள்வதற்கான நல்ல பல வாய்ப்பையும் சந்தர்ப்பையும் ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பெற்று தருகிறார் என்பதை மறந்துட வேண்டாம். இந்த தருணத்தில் ஏற்படக்கூடிய சிரமங்களை தவிர்த்து நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் நிச்சயமாக கும்பராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். ஏனென்றால் கும்பராசிக்காரர்களுடைய மனதில் நெஞ்சில் ஆறாத காயங்களாக இருக்கக்கூடிய பல விஷயங்களுக்கு அருள் மருந்தாக நிச்சயமாக இறை வழிபாடு அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை கிரகநிலைகள் தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகின்றன.